பிள்ளைகளே, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இந்த எபேசியர் பவுல் எழுதும்போது என்ன சொல்றாரு? உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. கொலோசியர் 3:20 என்ன சொல்லுது? பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு அது பிரியம். என்னது பிரியம்? வாலிபரானாலும் சரி, கன்னிகைகளானாலும் சரி, சிறியோரானாலும் சரி, யாரானாலும் தாய்க்கு பிள்ளைதான். அப்போ நீ பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படுகிறத தான் கர்த்தர் விரும்புறாருன்னு சொல்லுது. சரியா? இப்போ நான் என்ன சொல்ல போறேன்? வாலிபர்களுக்கு, வாலிபனே, உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. யார் இப்படி சொல்றா? சாலமன் ராஜா சொல்றார், உன் வாலிபத்துல நீ உன் கண்ணின் காட்சியிலும் உன் நெஞ்சின் வழிகளிலும் நட, ஆனாலும் கர்த்தர் இவைகள் எல்லாவற்றிலையும் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி அப்படின்னு எழுதியிருக்கிறார். ஏன் அப்படி எழுதியிருக்கிறாருன்னா, சாலமோன் ஞானி, கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்டாரு, கர்த்தருக்கு பயந்து இருந்தாரு. அதனால அவர் என்ன சொல்றாரு ஆண்டவர் இடத்துல? ஆண்டவரே, இந்த ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தை எனக்கு தாரும் அப்படி. ஏன் ஞானம் கேட்டாரு? கர்த்தர் ஏன் அவர் மேல பிரியமா இருந்தாருன்னா, அவர் சிறிய வயதிலே ராஜாத்தை ஆள்ற பொறுப்பு எடுத்ததுனால இத்தனை திரளான ஜனங்களை நான் ஆளுவதற்கு வேண்டிய ஞானம் எனக்கு வேணும் சுவாமி, ஞானத்தை தாரும். ஞானம் என்ன? இயேசுதான் ஞானம். அதனால இவருக்கு டபுள் போர்ஷன் ஆசீர்வாதத்தை கட்டாயம் கொடுத்தாரு. ஞானமாகிய என்னை இவன் தெரிந்து கொண்டுட்டான், அதனால இவனுக்கு ஞானத்தையும் கொடுப்பதும் காணாதுன்னு ஐஸ்வர்யம், கனம், புகழ், செல்வம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு இந்த கர்த்தர். அப்போ வாலிபனே, உன் இளமையில சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்கள் உன் இருதயத்தை என்ன செய்யட்டும்? பூரிப்பாக்கட்டும். உன் கண்ணின் காட்சியிலும் நெஞ்சின் வழிகளிலும் நட, ஆனாலும் ஆண்டவர் இவைகளை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார்னு அறிஞ்சுக்க. ஆனா வாலிப பிராயத்துல நம்ம ஆண்டவரை தேடணும். ஏன் அப்படின்னா, அதுதான் முழு பலன் உள்ள நாட்கள். வயோதிபானவர் தள்ளாட ஆரம்பிச்சிருது, நடக்க முடியல. அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் என்ன செய்யறாரு? பார்க்கிறார். அப்போ நம்ம எந்த பருவத்தை நம்ம ஆண்டவர் கையில கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கார். தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே. ஆனா இந்த நாட்கள்ல வாலிபர்களோ கன்னிகைகளோ எல்லாரும் தாய் தகப்பமாரு பிள்ளைகளை கஷ்டப்பட்டு, நம்ம படிக்கல, நம்ம பிள்ளைகள் நல்லா படிச்சு ஒரு உத்தியோகம் பார்க்கட்டும் சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், நீங்களும் கணக்கெடுத்து பாருங்க, எல்லா பிள்ளைகளையும் இன்ஜினியரிங் படிக்க, எம்இ, பிஇ, பிஎல், எம்எல் எல்லாம் படிக்க வச்சிடுறாங்க. அதிகப்படியா படிக்க வைக்காங்க. அந்த பிள்ளைகள் படிச்ச உடனே தாய் தகப்பனை மறந்துடுது, மதிக்க மாட்டேங்குது. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்க எல்லாம் படிச்சிருக்கோம், எங்களுக்கு தான் தெரியும். சில காரியங்களை பிள்ளைகிட்ட நம்ம கேட்க வேண்டிய சூழ்நிலையும் வந்துடுது. நம்ம அந்த அளவுக்கு படிக்கலைன்னு இவங்களுக்கு இது ரொம்ப குளிர் விட்டு போயிருது. எனக்கு தான் எல்லாம் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்னு தாய் தகப்பனை துச்சமா மதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி மதிக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, உங்களை பெற்று வளர்த்து எடுத்து தந்தவங்க, நீ டில்லிக்கு ராஜானாலும் தாய்க்கு பிள்ளைதான், தகப்பனுக்கு பிள்ளைதான். அதனால தகப்பன் வயது சென்றாலும் தாய் வயது சென்றாலும் அவங்கள அசட்டை பண்ணக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. அவங்க வார்த்தைக்கு மதிப்பு அளிக்கணும், அவங்கள கனம் பண்ணணும், அவங்களுக்கு வேண்டியதை அன்போடு செய்யணும். தாய் தகப்பன் சொல்லுக்கு நம்ம செய்ய வேண்டியதை அன்போடு செய்யணும். மதியாம இருக்கவே கூடாது. தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லைன்னு சொல்லி உலகத்திலே சொல்றாங்கன்னா, நாம வேதத்தை வாசிக்கிற நாம, இயேசுவை பற்றி கொண்ட நாம எத்தனை மடங்கு அதிகம் தாய் தகப்பனுக்கு கனத்தை கொடுக்கணும். இன்னைக்குள்ள பிள்ளைகளுக்கு தாய் தகப்பனுக்கு ஒரு சிறு மரியாதை கூட கொடுக்குறாரு. நீ போ, நீ வா, உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிறதுல எல்லாம் மரியாதை இல்லாம அப்பா அம்மான்னு நினைப்பே இல்லை. சரியா? அடுத்தது பாருங்க, பிரசங்கில சாலமன் ராஜா சொல்றாரு, நான் 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், இவர்கள் எல்லாருக்குள்ளும் நான் ஒரு ஸ்திரீயை காணேன். கயிறுகள். அப்போ தேவன் மனுஷனை செம்மையானவனா உண்டாக்குனாரு, அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம்தான் நான் கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிறவனுடைய கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும்னு போட்டிருக்கு. நீதிமொழி 29:30-17. அடுத்தது, துன்மார்க்கர் பெருகினால் பாவமும் பெருகும், நீதிமான்களோ
அவர்கள் விழுவதை காண்பார்கள். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள்னு சொல்றாரு. அப்போ மனுஷன் சீர் திருந்தணும்னா தீர்க்க தரிசனம் தேவைப்படுது. வேதத்தை காக்கிறவன் பாக்கியவான். சரியா? தன் தகப்பனின் தாயும் கொள்ளையிட்டு அது துரோகம் அல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன்னு போட்டிருக்கு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான்னு சொல்லியிருக்கு. அப்ப நம்ம பாவம் செஞ்சிட்டோம்னாலும் தாவீதுராஜா அறிக்கையிடுறான், ஆண்டவரே நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலும் கற்பம் தரிச்சிட்டா, நீர் எனக்கு மன்னியும். நான் அதை மன்னிச்சதுனாலதான், மன்னிப்பு கேட்டதுனாலதான் கர்த்தர் அவனே என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். தப்பு செய்யாத மனுஷனே இல்லை, பாவம் செய்யாத மனுஷனே இல்லை. ஆனா அதை உணர்ந்து நான் தப்பு செஞ்சுட்டேன். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவார்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே. அப்போ வசனத்தின்படி வாழ்ற ஒரு வாழ்க்கைக்கு இந்த நாட்கள்ல வாலிபர்கள் ஒப்பு கொடுக்கணும், வாலிப பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கணும், வாலிப பையங்க ஒப்பு கொடுக்கணும். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? எல்லாரும் மொபைல் வச்சுட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அது இதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணின் காட்சியில நடக்காங்க, அழகை பார்த்து ரசிக்காங்க, அழகுக்கு அடிமையாகிறாங்க. அதே இது வேண்டாம், அது அழகு மாயை. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள்னு சொல்லப்பட்டிருக்காள். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அப்போ ஒரு பெண்ணை நம்ம பார்க்கணும்னு சொன்னா அது கர்த்தருக்கு பயந்த பிள்ளையா? அவ கண்களின் இச்சைக்கு விலைக்கு காத்திருக்காளா? தன்னை அடக்கமா ஒடுக்கமா பரிசுத்தமா வாழ்றாளா? தேவனுக்கு பயப்படுற பயம் அவள் இடத்துல காணப்படுதான்னு என்ன செய்யணும்? அதை நல்லா தெரியணும். சரியா? அதை விட்டுவிட்டு கர்த்தரை தேடலைன்னு சொன்னா உங்க வழி ஆசீர்வாதமாவே இருக்காது. சரியா? ஆமா, தகப்பனையும் தாயும் தூசிக்கிற வேண்டிய தெய்வம் காரிருளில் அணைந்து போகும் போட்டிருக்கு. அடுத்த போட்டிருக்கு மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ. மதிகேடா நடக்கிற ஸ்திரீ இருக்காங்கன்னு போட்டிருக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஸ்திரீகளை விட்டு நம்ம என்ன செஞ்சிடணும்? விலகிடணும். இப்ப வாலிபர்கள், ஒரு வாலிபனும் ஒரு வாலிப பெண்ணும் இருந்தான்னா அவங்க கண்கள் என்ன செய்யுதுன்னா உலகத்தை தான் நாடுது, கர்த்தரை தேடவே இல்லை, கர்த்தரை பார்க்கறதே இல்லை. கண்களை தீமைக்கு விலக்கி காக்கணும், காலை தீமைக்கு விலக்கி காக்கணும். சரியா? கனம் பண்ணணும். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு, அவனவன் தன் தன் தாயையும் தன் தன் தகப்பனுக்கும் பயப்பட வேண்டுமா? இன்னைக்கு தாய் தகப்பனுக்கு பயப்படுறாங்களா? ஒருத்தரும் பயப்படுறதில்ல. எடுத்தெறிஞ்சு பேசிட்டு மதிப்பு இல்லாம போயிடுறாங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை. அந்த வயதுக்கு ஏற்ற ஞானம், வயதுக்கு ஏற்ற பக்குவம், மூத்தோரிடத்துல ஞானம் உண்டு, வயது முதிர்ந்தவர்களிடத்துல கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவங்க உலக ஞானமும் இருக்கும், உன்னதருக்குரிய அறிவும் இருக்கும். அதனால நம்ம அவங்கள மதிக்கணும், அவங்க கட்டளைக்கு கீழ்ப்படியணும், அசட்டை பண்ணவே கூடாது. பரியாசம் பண்ணி தாயின் கட்டளைகளை அசட்டை பண்றவனுக்கு சாபம் தான் வரும், அவனுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்காது. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் போட்டிருக்கா. தாய் தகப்பனுடைய வார்த்தைகள் கூட உங்க வாழ்க்கையில ஒரு தீர்க்க தரிசனம் தான். உலக தோற்றத்துக்கு முன்னே தாயையும் தகப்பனையும் உன் கருவை சுமந்து பெற்று எடுத்து வளர்த்து ஆளாக்கி தரணும்னு ஆண்டவர் நியமிச்ச ஒரு பாத்திரம். சரியா? அதனால நம்ம அம்மா அப்பாவை எந்த விதத்திலையும் அசட்டையே பண்ணக்கூடாது, மதிப்பு குறைவா நடத்தவும் கூடாது, அவங்கள கனம் பண்ண கத்துக்கிடணும். சரியா? அதை என்ன வசனம் என்ன சொல்லுதுன்னா, எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியணும். உங்களை வளர்த்தவங்களுக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ற வயசு வந்தோன்னே கல்யாணம் பண்ணி கொடுக்க பொண்ணு பார்க்க மாட்டாங்களா? செய்ய மாட்டாங்களா? அவங்க தகுதிக்கு தக்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி வாழ்க்கைய வீணாக்குனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்? நான் அவளை பார்த்துட்டேன், அவளைதான் எனக்கு கல்யாணம் பண்ணணும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வெறுத்துரும். நேசித்த நேசத்தை பார்க்கலும் அம்னோன் தாமாரா நேசிப்பான். பிறகு கடைசியில பாத்தீங்கன்னா அம்னோன் வெளியே போனா வெளியே போய ரூமை விட்டு அவன் எல்லாம் எவ்வளவோ அதை அழுகுறா, செய்யாதேன்னு சொல்றா. தாய் தகப்பன்னு சொல்லி கேளுங்கன்னு சொன்னான், ஆனா கேட்கல. கடைசியில என்ன சொன்னாங்க தெரியுமா? கடைசியில வெளியே போ. அவ அழுதுட்டே போறா. அம்னோனுங்கிறவன் வாலிபன், தாமாருங்கிறவ அவனுக்கு தங்கச்சிதான். ஆனா என்ன ஆயிற்றுன்னா, நேசித்த நேசத்தை பார்க்கிலும் வெறுத்த வெறுப்பு அதிகமா இருந்ததுன்னு வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்ம என்னவே செய்யக்கூடாதுன்னா போகவும் கூடாது. அது கர்த்தருக்கு விரோதமான ஒரு பாவமாவும் நம்ம செய்யறோம். தேவனுக்கு பயப்படுறதுனால மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தீமையை விட்டு விலகணும்னா நாம எப்படி இருக்கணுமா? தேவனுக்கு பயப்படுற பயம் நம்மகிட்ட இருக்கணுமா?
தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில அநேக சாபங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது வேண்டாம். சாபங்களை நீக்கின தேவனை நம்ம பற்றி கொண்டோன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம வர வேண்டிய எல்லா சாபங்களும் நீங்கி ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? அப்போ நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே, ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, உண்மை பற்றி கொள்ளக்கூடிய அறிவு கொடுங்க, பரிசுத்தரின் அறிவை இந்த பிள்ளைகளை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, நீர் உதவி செய்யும். வாலிபன் தன் வழியை எதனால சுத்தம் பண்ணுவான் அப்படின்னு இவங்க கற்றுக்கொள்ள. உடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். உடைய வேதத்தை கை கொண்டு போதிக்க கிருபை கொடுப்பா. வாலிப வயசு அப்பா உலகத்தை அனுபவிக்கிற வயசுன்னு சொல்றாங்க, இல்ல உன்னதற்கு கீழ்ப்படுகிற வயசுன்னு அவங்க கண்டுகொள்ளட்டும் தகப்பனே. ராஜா நீர் உதவி செய்யணும் இந்த பிள்ளைகளுக்கு. அது மட்டும் இல்ல, இவங்க செய்யற இச்சையினால கண்களை திறந்து வச்சுக்கிட்டே பாலும் இடத்துல போய் விழுந்து சாகுறாங்க அநேக வாலிபர்கள். இந்த நாள்ல கூட நான் 2 வாலிபர்களுடைய செய்தியை கேட்டேன். ஒரு பையன் நல்ல வாலிப வயசு, ஆனா அம்மாட்ட போய் ஓடி போய் கெட்டி பிடிச்சிட்டு, அம்மா என் மேலாம் எரியுது 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 எரியுது, என் மேல எரியுது 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 எரியுது, அம்மாவை போய் இறுக்கி பிடிச்சானா, செத்து போயிட்டானா. ஜெப குறிப்புக்கு வந்திருக்கு. தாயே இது என்ன கோளாறு, எரியுதுமா எரியுதுன்னு சொன்னா அவ்வளவு நேரத்துல என்ன பிடிச்சான், விழுந்து இறந்து போயிட்டானே, இந்த நிலைமை எங்க போய் சொல்லன்னு அது 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 ஷாக்குல உட்கார்ந்துருக்கான். ஆனா ஒரு பெண் பிள்ளை என்ன செய்தான், எம்இ படிச்சிருக்கான், ஐடி படிச்ச பிள்ளை என்ன செஞ்சிச்சான் தெரியுமா, அவங்க அப்பாவும் இறந்துட்டாங்களாம், கொஞ்ச நாளையில அம்மாவும் இறந்துட்டாங்களாம். அதிர்ச்சியில ஷாக்ல அப்படியே மைண்டு அப்படியே ஸ்ட்ரக் ஆயிட்டு என்ன செய்யறோன்னு தெரியாம அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான். சாப்பிட தட்டு எடுத்துட்டு வானா எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே மெதுவா நடந்து வருவான், ஒன்றும் செய்ய முடியலையா. அப்ப பாருங்க, மண்டை மூளை என்ன செய்யுதுன்னா அப்படியே ஸ்ட்ரக் ஆகி போய் நின்று போகுது. ஒரு வேலை தன்னாலே செய்யவும் மாட்டேங்க, அதிர்ச்சியில இருந்து மீள முடியாம இருக்காங்க. எதனால அப்படி ஆயிட்டு, அந்த பிள்ளைகளுடைய நிலைமை அவ்வளவு மோசமா இருக்காங்க. அப்போ ஆண்டவரை அறியாததுனால இந்த நிலைமைகள்லாம். அப்போ திரு எரியுதே எரியுதே எரியுதேன்னு சொன்னா கத்தரை அறிஞ்சிருந்தான்னா தேவன் பாதுகாப்பா, அடைக்கலமா, உள்ளங்கைக்குள்ள வச்சு நம்மளை பொதிஞ்சு வச்சு பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். இந்த 2 ஒரு வாலிப பையன் ஒரு வாலிப பெண்ணோட நிலைமைய பாருங்க. இதே மாதிரி இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சது இந்த 2. ஆனா உலகத்துல போய் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜனங்கள் இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குன்னு தெரியாம அநியாயமா மாண்டுட்டு இருக்காங்க. ஆண்டவர் என்னது இழந்து போனதை தேட வந்த தேவனை தேடுறது இல்லை. அதே இது நாமளும் இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு கொள்ளணும்னா இயேசுவை பின்பற்றணும், இயேசுவை சுமக்கணும், இயேசுவை அறிவிக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாலிப நாட்களை கர்த்தருக்கேற்ற விதத்துல நடத்துங்க, பயன்படுத்துங்க. கர்த்தருக்காக அர்ப்பணிச்சு வாழுங்க, கர்த்தருக்காக செலவு பண்ணுங்க, கர்த்தருக்காக செலவு பண்ண கத்துக்கிடுங்க. அப்போ உங்க வாழ்க்கை ஒரு செழிப்பை அடையும். வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியா மாறும். உன் வாழ்க்கை இன்னைக்கு வனாந்தரமா இருக்கா, கவலையே படாத, விட்டுரு, கத்தரை பிடிச்சிக்க, உலகத்தை விட்டுரு, அது ஒன்றுக்கும் உதவாதுமா. அது உலகம் 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 உனக்கு மாயையான ஒரு தோற்றத்தையும் ஒரு பிம்பத்தையும் தான் உன்னை காட்டி உன் கண்களை மயக்கி உன் இருதயத்தை வஞ்சிக்கும். ஆனா கத்தர் அப்படி இல்லை, அவர் உண்மையுள்ள தேவன், அவர் உயர்வுள்ள தேவன். நம்ம உயர்த்துறது தான் அவர் அவ்வளவா அந்த கேடு அடைந்தார். சிலுவையில நம்முடைய சாபங்கள் பாவங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டாரே. ஏன்? நாம நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். ஏன் நீயும் நானும் அவருடைய பிள்ளைகள் தெரியுமா? அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவருடைய ரூபத்தின்படி அவருடைய சாயலின்படி நம்ம சிருஷ்டிக்கப்பட்ட படியினால நம்மளை அவர் என்ன செய்யறாரு, சொந்த பிள்ளையா ஏற்றுக்கொண்டு அவருடைய சகல ஆசீர்வாதத்துக்கும் நாம பாத்திரவான்களா சுதந்திரவாளியா. இப்போ ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்துச்சு. ஒருத்தன் தகப்பன் கூட இருந்தான், ஒருத்தன் தூர தேசத்துக்கு போயிட்டான். ஆஸ்தியை வாங்கிட்டு போய் அவன் அழிச்சான். வேசிகள் இடத்துல அவன் ஆஸ்தியை அழிச்சானே போட்டிருக்கு. அப்படிப்பட்டவனை கூட பொல்லாத தகப்பன் தேடி போனாருன்னா பரம தகப்பன் எத்தனை அன்பாய் தேடுவார். அதனால வேகமா நம்மளை தேடுற ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறாரு. என் பிள்ளை அம்மாண்டு போயிடக்கூடாது, என் பிள்ளை அழியக்கூடாது, உலகத்திலே சிறப்பான ஒரு ஆசீர்வாதத்தை என் பிள்ளை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்கிறாரு. நீ நினைக்கலாம், நீ வெறுக்கலாம், நீ தேடாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் உன்னை நேசிக்கிறாரு, கர்த்தர் உன்னை தேடுறாரு. அதை மறந்தே போயிடாத. இந்த வார்த்தையை கேட்கிற வாலிபனே வாலிப பெண்ணே, நான் உனக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த வாலிப வயசுல முழுவதுமாய் உண்மை அர்ப்பணிக்கட்டும் ஐயா. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். அப்பா, உம்முடைய வார்த்தைகளை கேட்பதினால், உடைய வார்த்தைகளை கை கொள்வதனால், உடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு
பாவ வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா அர்ப்பணிக்கட்டும் கர்த்தாவே, உதவி செய்யும். இந்த பிள்ளைகளுக்கு ஒரு கிருபை கட்டளையிடும் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு கோடி நன்றி. தகப்பனே, கேட்கிற பிள்ளைகளுடைய சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதான கிருபைகளை கொடுங்கப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, பிள்ளைகளே என்று எங்களை அழைக்கிறீர். பெற்றாருக்கு கீழ்ப்படிய அழைக்கிறீர் ஆண்டவரே. பெற்றவர்களை மதிக்க கற்றுக் கொடுங்கப்பா, கற்றுக் கொடுங்கப்பா. வேத வசனங்களை மதிக்க கற்றுக்கொடும் தகப்பனே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் பரிசுத்த ஆவியானவரே நீர் இடைப்படுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அநேக அற்புதங்களை செய்திருக்கிறீர் ஐயா. இந்த நாட்களிலும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் பரிசுத்தப்படுத்தி பயன்படுத்தும் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரை பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நல்ல நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள் ஐயா. அதே மாதிரி இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகளும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணித்து பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை, ஒரு நல்லவர் கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்ல தேவன் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தாவே நீர் உதவி செய்யும். தகப்பனே ஸ்தோத்திரம். ராஜாவே நன்றி. கிருபையின் தேவனே உமக்கு நன்றி. இரக்கங்களின் பிதாவே உமக்கு நன்றி. அல்லேலூயா ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரின் வல்லமையான ஆண்டவரே, செம்மையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், உத்தமர்கள் அதிலே தங்கி இருப்பார்கள். நீர் எங்கள் சகோதரர் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவன். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணும். மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கு. என்ன தகப்பனும் தாயும் சந்தோஷப்படும்படி, பெற்றவள் மகிழும்படி எங்களுடைய பிள்ளைகள் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்துவிட ஞானமுள்ள பிள்ளையை பெற்றால் தகப்பனும் தாயும் சந்தோஷப்படுவார்கள். அப்பா, ஞானம் எங்க இருந்து வரும்? நீங்க தானே பிள்ளைகளுக்கு ஞானமாய் விளங்கி விடுவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழியில் நடத்து. உன் பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, மரியாதை கொடு, கீழ்ப்படி. தாயை மதிக்க கற்றுக்கொள், அசட்டை செய்யாதே. நீ நீதிமானாய் உத்தமனாய் உன் வாழ்வை பார்த்து உன் தகப்பன் உன்னில் மிகவும் மகிழும்படியாய் கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையை அதிசய அற்புதமாய் மாற்றுவார். நீதிமானின் சந்ததி பெயர் பெற்று விளங்கும் என்று சொல்லி இருக்கிறது ஐயா. தகப்பனே, நீதிமானின் சந்ததியா? ஏன் ஆண்டவரே, நீர்தான் நீதிமான். உம்முடைய சந்ததியாகி உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பெயர் பெற்று விளங்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை கர்த்தாவே நாங்கள் எங்களுடைய இருதயத்துல பதித்து ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. நாங்கள் பெரிய சந்ததியாய், ஆபிரகாமின் சந்ததியாய், ஈசாக்கின் சந்ததியாய், இயேசுவின் சந்ததியாய் நாங்கள் வாழ்ந்துவிட எங்களுக்கு நீர் கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை ஆர்கே டிவி மூலமா கேட்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் நீர் ஆசீர்வதியும். ரூபவதி ஊழியத்தின் மூலமா செய்யப்படுகிற ஊழியங்களையும் நீர்தாமே எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். இந்த வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் நீர் அளவில்லாமல் கோடா கோடியா 1000 மடங்காய் நீர் பெருக பண்ணும் ஆசீர்வதியும். நல்ல தகப்பனே, இந்த சாயங்கால வேளையிலும் உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க தந்த கிருபைக்காய் நன்றி. கேட்கிற யாவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும், உடைய நாமம் மகிமைப்படட்டும். விதைக்கப்பட்ட வார்த்தை 1000 மடங்கு பலன் தரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.